குட் மார்னிங் எவ்ரி ஒன். ராஜ்குமார் அனிசெட்ரன் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். உங்களை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு விஷ் யூ a very happy new year. Let Almighty bless everybody in your family abundantly. I'm sure this year is going to be a very big year for everyone here. இன்னைக்கு இந்த வீடியோல யூரோ ரிப்பேர் மல்டி கார் சர்வீஸ் அப்படிங்கிற பிராண்ட். இந்த பிராண்ட் என்ன, இது எங்க இருந்து இந்த பிராண்ட் உருவாச்சு, இங்க திருநெல்வேலியில அந்த பிராண்ட்ல நம்ம என்னென்ன கார்ஸ், என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் நம்ம சர்வீஸ் பண்றோம், அதோட பெனிஃபிட்ஸ், இதை பத்தி பிரீஃப் பண்றதுக்கு தான் நான் இந்த வீடியோல பதிவு பண்ணலாம்னு நினைச்சேன். நான் இப்போ யூரோ ரிப்பேர் கார் சர்வீஸ். இந்த யூரோ ரிப்பேர்ங்கிற பிராண்ட் வந்து இட் கம்ஸ் அண்டர் ஸ்டெலண்டஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்டெலண்டஸ் இஸ் தி தேர்ட் பிக்கஸ்ட் ஆட்டோமொபைல் குரூப் இன் த வேர்ல்ட். அண்ட் இந்தியாவில் பார்க்கும்போது சிட்ரன், ஜீப் இந்த ரெண்டு பிராண்டும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹனித் இஸ் த சிட்ரன் ஆத்தரைஸ் சிட்ரன் டீலர் அண்ட் ஜீப் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர், அஸ் வெல் அஸ் இப்போ யூரோ ரிப்பேர் மல்டி கார் சர்வீஸ் இங்கே பண்றோம். யூரோ ரிப்பேர்ங்கிறது ஸ்டெலண்டஸோட பிராண்டோடது. யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஷாப்ல வந்து ஒரு சிங்கிள் பிராண்ட் ஒர்க் ஷாப்ங்கிற கான்செப்ட் அங்க கிடையாது. இந்தியாவில தான் அது புதுசு. அங்கெல்லாம் வந்து ஒர்க் ஷாப்ல எல்லா பிராண்ட் ஆஃப் கார்ஸையுமே சர்வீஸ் பண்ற கேப்பபிலிட்டி, அதோட ஃபெசிலிட்டி அங்க இருக்கும். யூரோ ரிப்பேர்ங்கிறது குளோபல் லெவல்ல ஒரு பெரிய பிராண்ட், ஸ்டெலண்டஸோடது. இந்த பிராண்ட்ல வந்து கம்ப்ளீட் பிராண்ட் ஆஃப் கார்ஸை வந்து இங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. அதேதான் இங்க திருநெல்வேலியில ஹனித் சிட்ரன்ல நம்ம பண்றோம். அதோட ஃபெசிலிட்டி, அதோட ஃபீச்சர்ஸ், இதுல என்ன சர்வீஸ் பண்ணோம்னா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ். இப்போ ஒரு மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ்க்கு ஒரு ஒர்க் ஷாப்ல என்னெல்லாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரெயின்டு மேன் பவர். இன்னைக்கு இருக்கிற எல்லா காருமே எலக்ட்ரானிக்கலி சொபிஸ்டிகேட்டட் கார்ஸ். அப்படின்னா வந்து there is a vehicle management systemனு ஒரு சாஃப்ட்வேர் எல்லா வெஹிக்கிள்லயுமே இருக்கு. அந்த வெஹிக்கிள் டிசைன் பண்றது வந்து அந்தந்த ஓஎம்ஸ் டிசைன் பண்றாங்க. காரோட கம்ப்ளீட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அந்த ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதுக்கு எல்லா காருமே அப்படிதான் இருக்கு, எல்லா பிராண்ட்ல உள்ள கார்ஸுமே அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் தெரிஞ்சிருக்கணும். எந்த ப்ராப்ளம்னாலும் எலக்ட்ரானிக்கலா கண்டுபிடிக்கிற அந்த டூல்ஸ் ஒரு ஒர்க் ஷாப்ல இருக்கணும். அதை ஹேண்டில் பண்றதுக்கு, எல்லா பிராண்ட் ஆஃப் கார்ஸை ஹேண்டில் பண்றதுக்கான ட்ரெயின்டு மேன் பவர் இருக்கணும். அண்ட் குட் ஃபெசிலிட்டி, கஸ்டமர் அப்ரோச், கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு ஒர்க் ஷாப்க்கு ரொம்ப முக்கியம். கம்ப்ளீட்டா ஒரு ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றதுக்கு அது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வந்து யூரோ ரிப்பேர் பிராண்ட்ல, ஹனித் யூரோ ரிப்பேர்ல வந்து இது இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொன்ன வேண்டியதில்லை. ஹனித் சிட்ரன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கஸ்டமர் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஹேண்டில் பண்றதுக்கு, ஒர்க் ஷாப்ல உள்ளதை ஹேண்டில் பண்றதுக்கு எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ட்ரெயின்டு மேன் பவர், இங்க இருக்கிற மேன் பவர் எல்லாமே சிட்ரன் ஜீப் ட்ரெயின் பிளஸ் எல்லா பிராண்டும் ஹேண்டில் பண்றதுக்கான ட்ரைனிங், 3 லெவல் ஆஃப் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு தான் இதை நம்ம ஹேண்டில் பண்றோம். ஸோ என்ன ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஒரு எனி பிராண்ட் ஆஃப் கார்ஸ்ல இருந்தாலுமே ஐடென்டிஃபை பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ற கேப்பபிலிட்டி ஹனித் யூரோ ரிப்பேர்ல இருக்கு. நீங்க ஹனித் யூரோ ரிப்பேர்ல என்ன பிராண்ட் ஆஃப் கார்ஸ் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து எல்லா காருமே குட், டெக்னிக்கலி அப் டு அண்ட் டெக்னிக்கலி அட்வான்ஸ்ட். ஒன்லி ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெஹிக்கிள் லுக், இதுதான் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படி ஒரு இதுல வந்து எதை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது எங்க வித்தியாசப்படுது ஒரு பிராண்டுக்கும் ஒரு நோக்கும் பார்த்தோம்னா, டீலர்ஷிப்ஸ் தான். சில பிராண்ட்ஸ், சில டீலர்ஷிப்ஸ்ல வந்து காஸ்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா வச்சிருக்காங்க. இதுக்கு ரீசன் மேபி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் இது அதிகம், ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இது ஒரு சேலஞ்ச், பாடி ஷாப் ஒர்க், எனி ஆக்சிடென்டல் ஒர்க் பண்றது, அதுக்கான தேவையான பாடி பார்ட்ஸ் கிடைக்கிறது, இது ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்சை வந்து எப்படி யூரோ ரிப்பேர்ல அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி நான் பிரீஃப் பண்றேன். யூரோ ரிப்பேர்ல வந்து யூரோ ரிப்பேர் ஸ்பேர் பார்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு சொல்லி டெவலப் பண்றாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தோம்னா எல்லா பிராண்டோட பாடி ஷாப் தேவையான எல்லா பிராண்ட்ஸோட இது பிளஸ் அவங்க குளோபல் லெவல்ல யூரோ ரிப்பேர்ங்கிறது குளோபல் லெவல்ல உள்ள பிராண்ட். இப்போ குளோபல் லெவல்ல உள்ள பிராண்ட்ஸ் லைக் ஸ்கோடா எடுத்துக்குவோம், Volkswagen எடுத்துக்குவோம், லெட் இட் பி ரெனோ. ஸோ இதெல்லாம் குளோபல் லெவல்ல சில மாடல்ஸ்லாம் இந்தியாவில் இருக்கு. ஸோ இதெல்லாம் குளோபல் லெவல்ல அவங்க சோர்ஸ் பண்றாங்க.
அங்க ஓஎம்ஸ்ல இருந்து வாங்கி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் ஹீரோ ரிப்பேர்ல சப்ளை பண்றாங்க. ஸோ ஹீரோ ரிப்பேர் ஸ்பேர் பார்ட்ஸ்ல வந்து மோரல்லஸ் ஒரு மெயின்டெனன்ஸ் தேவையானதுல மோரல் எல்லா பிராண்டுமே கவர் ஆயிடுச்சு. அப்புறம் பாடி ஷாப்க்கு தேவையானது இப்படி ஒன்னா கவர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி ஹீரோ ரிப்பேர்ல இருந்து எடுக்கும்போது என்னன்னா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கிடையாது எந்த வகையிலுமே. ஓஎம்ல இருந்து எடுக்கிற சேம் ஸ்பேர் பார்ட்ஸ் அட் மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ். உங்களுக்கு சிட்ரன்னாலே வந்து சிட்ரன் ஸ்டெலண்டஸ் பிராண்ட்னாலே இட் இஸ் மோர் அஃபோர்டபுள் பிரீமியம் செக்மெண்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எனி பாடி ஷாப் ஐட்டம்ஸா இருக்கட்டும், லெட் இட் பி மெயின்டெனன்ஸ் தேவையான ஸ்பேர் பார்ட்ஸா இருக்கட்டும், அப்படி எதி ஹீரோ ரிப்பேர்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது மோஸ்ட் அஃபோர்டபுளா அண்ட் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாம ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபெசிலிட்டியில போய் பார்க்கலாம். இப்போ இதுதான் இந்த ஃபெசிலிட்டி. இங்க வந்து நம்ம பார்க்கும்போது சில பிராண்ட் ஆஃப் கார்ஸ் ஆல்ரெடி சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. டாடா பிராண்ட் இங்க இருக்கு, ஸ்கோடா குரூப்போட கார் ஒன்று சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மெயினா தேவையானது டயக்னோஸ்டிக் சப்போர்ட். ஸோ வந்து ஹீரோ ரிப்பேர்ல எப்படி டயக்னோஸ்டிக் சப்போர்ட் பண்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனி டெக்னிக்கல் ஏர் பேக் இஷ்யூவா இருக்கட்டும், லெட் இட் ஈவன் கீ ப்ரோக்ராமிங் பண்றதா இருக்கட்டும், ஈவன் நம்ம டேஷ்போர்ட்ல காட்டுற எனி டிஃபெக்ட் எலக்ட்ரானிக்கலா எப்படி ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து ஒரு டயக்னோஸ்டிக் ஒரு டூல் அது வந்து ஹீரோ ரிப்பேர்ல இருந்தே சப்ளை பண்றாங்க. ஸோ அந்த டூல்ஸ் மூலம் எனி பிராண்ட் ஆஃப் கார்ஸ், குளோபல் காரா இருக்கட்டும், இந்தியன் மேக் கார்ஸா இருக்கட்டும், எனி ப்ராப்ளம் வந்து அந்த டூல் மூலம் நம்மளால டயக்னோஸ்டிக் பண்ண முடியும். அப்படி டயக்னோஸ்டிக் பண்ணிட்டு என்ன தேவையான பார்ட்ஸ் எல்லாமே ஹீரோ ரிப்பேர்ல சப்ளை பண்றாங்க. அண்ட் ஹீரோ ரிப்பேரோட ஆல்ரெடி சொன்ன மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் லேபர் காஸ்ட்மே வந்து எனி ஓஎம் ஒர்க் ஷாப்ல பண்றதை காட்டிலும் மோஸ்ட் அஃபோர்டபுளா இருக்கும். அண்ட் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாம ஐ கேன் அஷ்யூர் யூ ஹனிப் ஹீரோ ரிப்பேர்ல வந்து எனி ஓஎம்ல பண்ற ஒர்க் ஷாப்ல பண்ற குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை காட்டிலும் இங்க ஃபார் பெட்டரா இருக்கும் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் ஹீரோ ரிப்பேர் பிராண்ட்ல வந்து. ஏன்னா குவாலிட்டி வந்து அவங்களும் மானிட்டர் பண்றாங்க. ஓஎம் நம்ம மானிட்டர் பண்றோம்னா ஹீரோ ரிப்பேர்ல இருந்து மானிட்டர் பண்றாங்க இங்க பண்ற ஒவ்வொரு ஒர்க்கையும். பிளஸ் எந்த ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸும் இல்லாம அட் அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து உங்க காரை நீங்க சர்வீஸ் பண்ண முடியும். சில பிராண்ட்ஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கோடா அண்ட் டொயோட்டா, கியா, இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து சர்வீஸ் காஸ்ட் உங்களுக்கு ஒர்க் ஷாப்ல போனா ரொம்ப அதிகமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹீரோ ரிப்பேர் வாங்க, யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ். இப்போ ஒர்க் ஷாப்ல வந்து லைவா வந்து ஸ்கோடா அக்டேவியாக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் வாங்க டெக்னீஷியன்ட்டே கேட்போம், என்ன ஒர்க் நடந்துட்டு இருக்கு இப்போ? ஸ்கோடா வண்டி சார், இது டைமிங் செயின் ப்ராப்ளமா இருந்திருக்கு. ஓகே, டைமிங் இஷ்யூ. ஸோ டைமிங் செயின்ங்கிறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒர்க் பண்றது. இதை வந்து ஹீரோ ரிப்பேர் ஹீரோ ரிப்பேர்ல பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான ட்ரைனிங்ல நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்களா? ட்ரைனிங் அட்டன். இதுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு எல்லாமே டெக்னிக்கலா எல்லாமே தெரியும். அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு எனி பிராண்ட் ஆஃப் கார்ஸ்க்கு தேவையான டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து இங்க இருக்கிற டெக்னீஷியன் எல்லாருமே அட்டன் பண்ணிருக்காங்க. அண்ட் டயக்னோஸ்டிக் டூல்ல வச்சிருக்கீங்க இல்லையா இது போடுறதுக்கு எல்லாமே? ஓகே. ஸோ டயக்னோஸ்டிக் டூல் ஏன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கல். இன்னைக்கு வர்றதெல்லாம் நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக்கலி சொஃபஸ்டிகேட்டட் கார். ஸோ இதுல வந்து டைமிங் அண்ட் எனி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நம்மளால டயக்னோஸ்டிக் பண்றதுக்கான டூல்ஸ்மே இங்க இருக்கு. இங்க பாக்குறது வந்து ஒரு ஹிண்டாய் கார். இந்த கார் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்ஜெக்டர் இஷ்யூ பிளஸ் ஏசி கூலிங், இந்த ரெண்டுமே வந்து ட்ரபிள்காக நம்ம ஒர்க் ஷாப் வந்தது. இன்ஜெக்டரோட சர்வீஸ் ஆல்ரெடி பண்ணியாச்சு, ஏசி கூலிங்குமே பண்ணிட்டு இப்ப டெஸ்டிங்ல இருக்கு. ஸோ இதுக்கு தேவையான அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கோடா வெஹிக்கிள் பாத்துட்டீங்க, ஒரு ஹிண்டாய் கார். அடுத்து நான் ஒரு டாடா காருமே காட்டுறேன். நான் இப்போ இங்க பாக்குறது வந்து டாடா டியாகோ. இது வந்து ஆயில் சர்வீஸ், ஒரு மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்க்காக வந்தது. ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி வாட்டர் வாஷ்க்கு ரெடியா இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் கஸ்டமர் டெலிவரி எடுக்கிறாங்க. அண்ட் இது ஏன் நான் சொல்றேன்னா வந்து மல்டிபிள் பிராண்ட் ஆஃப் கார்ஸ் ஓவர் அண்ட் அபோவ் சிட்ரன், ஜீப் தவிர்த்து இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னாலும் 3 பிராண்ட் ஆஃப் கார்ஸ் ஆல்ரெடி சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. ஐம் ஷூர் நீங்க யூஸ் பண்ற கார் இங்க கொண்டு வாங்க. நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறத காட்டிலும் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸோட பிரைசிங், ஓவரால் சர்வீஸோட காஸ்ட் மோஸ்ட் அஃபோர்டபுளா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு தடவை இங்க கொண்டு வாங்க, இந்த டிஃபரன்ஸை ஃபீல் பண்ணுங்க. ஐம் ஷூர் யூ வில் லவ் டு கம் பேக் அகைன். Thank you very much.